வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அந்த இதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, மத்தியில ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போது, பாரதிய ஜனதா இருக்கும்போது, இப்பவே பாருங்க நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்கு எடுத்துருக்கு, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை போய் சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணியிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா? இல்லை எங்க அண்ணன் திருமாவளவனே திருமா நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக? சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சிச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்புல ராசா வெறும் பறைய ரோட்ல தான் வென்றாரு. அவரு எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பாப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற. சிக்கல் புரியுதா? சென்னை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ் மற்றும் சக்கரவர்த்தி இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். நேற்று முதல்வர் ஒரு கண்கட்டி விதையான ஒரு புது திட்டத்தை அறிவித்திருக்கிறாரு. அந்த திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்துட்டேன்ட்டு மறுபடியும் நீட் மாதிரியே ஒரு பொய்யான தகவலை மக்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதுல என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது கவர்மெண்ட்ல இருந்து வேலை செய்யறவங்களுடைய பங்களிப்பு ஒண்ணுமே இல்லாம மொத்த பங்களிப்புமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரணுங்கிறது தான் பழைய ஓய்வூதிய திட்டம். இப்போ நடைமுறையில் இருக்கிற கரண்ட் பென்ஷன் ஸ்கீம்ல எப்படின்னா 10% கவர்மெண்ட்டும் 10% எம்ப்ளாயியும், தட் இஸ் கவர்மெண்ட்ல இருக்க வேலை செய்யற அரசாங்கத்தின் எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுதான் கரண்ட் பென்ஷன் ஸ்கீம். இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற டாப் அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க 10% போட மாட்டாங்க, கவர்மெண்ட் 10% போட போறது கிடையாது. வெறும் அரசாங்க ஊழியர் மட்டும் 10% போட்டுட்டே வரணும். போட்டுட்டே வந்த பிறகு அவங்க ரிட்டையர் ஆன பிறகு 50% டிரா பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறது தான் இந்த ஸ்கீம். கவர்மெண்ட் போட்டுட்டு இருந்த இந்த 10% இந்த புது ஸ்கீம்ல நிறுத்திடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஸ்கீம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா 2023 யார் சேர்ந்திருக்காங்களோ அந்த எம்ப்ளாயிஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். 2003க்கு பிறகு சேர்ந்தவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா 23 வயசுல தான் ஒருத்தவங்க வேலைக்கு சேராங்க அரசாங்கத்துல. அப்போ அவன் 2040 தான் ரிட்டையர் ஆக போறான். அப்போ இந்த அரசாங்கம் அப்ப இருக்கவே போறது இல்லை. இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்போதைய அரசாங்கம் அப்போ இருக்கவே போறது கிடையாது. இல்லாத ஒரு ஸ்கீமை, பண்ண முடியாத ஒரு ஸ்கீமை, 2040 நடக்க போற ஸ்கீமை இப்போ அவங்க நடத்துற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க. இதுல எந்த அளவுக்கும் உண்மை கிடையாது. அதுல கவர்மெண்டோடைய கான்ட்ரிபியூஷன் டாப்ஸ்ன்னு போட்டு அந்த டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இதுல மொத்த கான்ட்ரிபியூஷனுமே அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபாய் ஒரு அரசாங்க அதிகாரி இன்னைக்கு ஏர்ன் பண்றான்னா அவர் 10% 5,000 ரூபாய் அவருடைய பங்களிப்பா அதுல போடுறாரு. இப்ப கரண்ட் பென்ஷன் ஸ்கீம்ல கவர்மெண்ட்டும் 10% போட்டுட்டு இருக்கு 5,000 ரூபாய். இப்ப புதுசா வரப்போற ஸ்கீம்ஸ்ல அந்த 5,000 ரூபாய் அவங்க போட போறது கிடையாது. இதே மோடி கவர்மெண்ட் எங்களுடைய யூபிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் நடத்துது. அதுல எப்படின்னா 5 ஸ்டேட் நடத்துது. மகாராஷ்டிரா, ஒரிசா, உத்தரகண்ட், அப்புறமா ஹரியானா, ராஜஸ்தான். இந்த 5 ஸ்டேட்ல நடத்துது. இந்த 5 ஸ்டேட்ல அந்த ஸ்கீம் எப்படின்னா 10% கான்ட்ரிபியூஷன் அரசாங்கத்தின் அதிகாரி போடுவான். மீதி 18.5% சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுது. அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போடும். ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்போ 50,000 ரூபாய்னா 5,000 ரூபாய் எம்ப்ளாயி கவர்மெண்டோடைய அதிகாரி கட்டுவாங்க. 9,250 ரூபாய்
சென்ட்ரல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா கட்டுது 9250 ரூபாய், ராஜஸ்தான் கவர்மெண்ட் கட்டுது 9250 ரூபாய், ஒரிசா கவர்மெண்ட் கட்டுது. இப்படி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனோட சேர்ந்து தான் பண்றாங்க. இது அரசாங்கத்தில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துற ஒரு கண்கட்டி வித்தை. இது நீட் மாதிரியே ஒரு பொய்யான வாக்குறுதி. இவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை இந்த 5 வருஷத்துல. இப்ப இந்த ஒரு வாக்குறுதியும் அடுத்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாருமே இதுல பார்த்து ஏமாற மாட்டாங்க. இந்த ஸ்கீம் படிச்சுட்டு மறுபடியும் ஜாட்கோ ஜியோ இந்த ஸ்கீமை ஒத்துக்க மாட்டாங்கிறது நிச்சயம். இது சொல்றது உறுதியான ஒரு விஷயங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் குப்பம், வைரவன் குப்பம், காட்டுப்பள்ளி, காலாஞ்சி கடற்கரை பகுதியில் 70க்கும் மேற்பட்ட கடலாமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கியுள்ளன. டிசம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரை கடலாமைகள் இனப்பெருக்கத்துக்காக இரவு நேரங்களில் கடற்கரை வந்து முட்டையிட்டுச் செல்வது வழக்கம். இந்த ஆண்டு முட்டை பருவத்திற்கு வரும் ஆமைகளில் 70க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின. ஆமைகள் மூக்கில் ரத்தம் வழிய கண்கள் பிதுங்கி கடற்கரை முழுவதும் இறந்து கிடக்கின்றன. துறைமுகத்தில் அதிக வெளிச்சம் உள்ளதால் இருக்கின்றனவா, மீனவர்களின் வலைகள் படகுகளில் சிக்கி இருக்கின்றனவா, அல்லது காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கருங்கற்கள் கடலில் கொட்டுவதால் இருக்கின்றனவா, சீதோஷ்ண நிலை காரணமாக இருந்து கரை ஒதுங்குகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்யாதது வேதனை அளிப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர்.